ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போற இனிமே லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 23 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒருத்தனை தான் காட்டுறாங்க. அவனும் அங்க கையை நீட்ட அங்க பார்த்தா ஒருத்தன் காஃபி எடுத்துன்னு போய் கொடுக்குறான். அந்த காஃபியை குடிக்கும் போதே அவனும் சொல்றான், இந்த கேனனை என்னால ஒண்டி தான் ரிப்பேர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அவனும் அங்க கேனன் எல்லாம் ரிப்பேர் பண்ண இருக்க அவனும் அப்படியே ஹேண்ட்ஸமா திரும்புறான். இதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் அப்படியே மயங்கி போயிடுறாங்க. எவ்வளவு அழகுப்பா, அதுவும் இல்லாம இவனால ஒண்டி தான் அந்த கேன் ரிப்பேர் பண்ண முடியும். இப்படி இவங்களும் சொல்ல இருக்க இதுக்கப்புறம் அவனும் அங்க ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஒன்னு ரெண்டு சுத்திலத்தை அடிக்கும் போது அது பார்த்து இவனுக்கே டிஃப்ளெக்ட் பண்ணிடுது. இதனால இவனும் தூரமா போய் விழுறான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுல ஏதோ ஒரு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதை ஜாயின் சாக்ல இருக்க ஆளுங்களால தான் ரிப்பேர் பண்ண முடியும். அப்பனா உங்களால அதை பண்ண முடியாதா இப்படின்னு அவங்களும் கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோவும் அங்க நந்து வந்து நிற்கான். நீங்க கவலையப்படாதீங்க, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், எனக்கு பண்ண தெரியும். பாருப்பா இப்பதான் வராது, இல்ல நீ கை வச்சு ஏதாச்சும் ஆயிட போகுது. அப்படியா, அப்பனா நம்மளுக்குள்ளேயே ஒரு போட்டியை வச்சுக்கலாமா, இந்த மாதிரி யாரோட வெப்பன் வந்துட்டாங்கன்னு. இதை கேட்டு அவரும் அங்க ஒத்துக்கிறாரு. இதனாலே இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஆரம்பிக்குது. ரவுண்ட் 1 இந்த மாதிரி வெப்பன்ஸை யூஸ் பண்ணோம். இதனாலே அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டியா ஆரம்பிக்குது. அவங்களும் அவங்களோட வெப்பன்ஸ் எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேனும் அவனோட எக்ஸ்போ வச்சு அங்க அட்டாக் பண்றான். இதனால மாறுமே அப்படியே துண்டா போயிடுது. இதுக்கேற்ற மாதிரி அவங்களும் மார்க்கும் தராங்க, 6 மார்க்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பன் எடுத்து சொல்றான். இந்த வெப்பன் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும், அதுவும் இல்லாம ஈஸியா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. இப்படி சொல்லிட்டு யூஸ் பண்ண அங்க பார்த்தா ஒரே புகை மூட்டமா இது. இதனாலே அவனுக்கும் அதிகமா பாயிண்ட் தராங்க, 8 7 8ன்னு. இதனால நம்ம ஃபேங்குக்கு அங்க கொஞ்சம் பாயிண்ட்டும் கம்மியாயிடுது. இதுக்கப்புறம் ரவுண்ட் 2. இந்த ரவுண்ட்ல அவன் பார்த்தா ஒரு ஃப்ளூட் எடுத்து காட்டுறான். இது நீங்க சாதாரணமான ஃப்ளூட்னு நினைக்க கூடாது. இதை இனிமிஸ அசால்ட்டாவே நம்ம இதை வச்சு தோக்கடிக்க முடியும். இப்படி சொல்லிட்டு அவனும் ஊத ஆரம்பிக்கிறான். இவன் பயங்கரமா ஊதுறனால அவனோட காது கிளியிற அளவுக்கு போயிடுது. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அவனோட ஃபிளேமிங் ட்ராப் எடுத்து காட்டுறான். இதனால அவனுக்கு 10 பாயிண்ட்டும் இவனுக்கு 0 பாயிண்ட்டும் குத்துறாங்க. இதனாலே பைப்போலைக்கு அங்க நிறையவே பாயிண்ட் மைனஸ் ஆகுது. ரவுண்ட் 3 வருது. அவன் பார்த்தா ஒரு மெக்கானிக்கல் டாக் காட்டுறான். இந்த டாக் நீங்க சாதாரணமா இடப்படக்கூடாது, இது நினைச்சா உங்களையே போட்டு தள்ள வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம இதோட ஃபிஸ்ட் அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி சொல்லிட்டு அவன் சும்மா தான் தட்டுறான், அதுக்கே அது விழுதுது. இதனாலேயே அவங்களும் சின்னதா ஒரு பாயிண்ட் தராங்க, 1 2 1ன்னு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட வெப்பனை காட்டுறான். அதாவது அந்த டீமன் உல்ஃப் தான். இதுதான் டீமன் உல்ஃப். இது ரொம்பவே கன்வீனியன்ட். அதுவும் இல்லாம இது நினைச்ச எந்த இனிமையான போட்டு தள்ளும். அதுவும் இல்லாம இது ரொம்பவே சாஃப்டி. இது நாய் மாதிரி நம்ம இதை கூட வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவனும் அங்க பொண்ணுங்க கிட்ட அம்பியோட அதுவும் பார்த்தா நாய் மாதிரிலாம் பந்தா இதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. இதனாலே அவங்களும் 10 10 10 பாயிண்ட் தந்துடுறாங்க. இதனாலே நம்ம ஹீரோவும் ஜெயிச்சிடறான். இவனுக்கு பாயிண்ட் எல்லாம் மைனஸ் பண்ணி இவனும் தோத்து போயிடுறான். சரி நீ ஜெயிச்சிட்ட, இந்த மாதிரி நீ இதுல வேணா ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உனக்கு கேனனை ரிப்பேர் பண்ண தெரியுமா, அதுதான் முக்கியமான கொஸ்டின். ஓ அதுவா, அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன். சிஸ்டமே உனக்கு என்ன ஏதாச்சும் தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு சொல்லு. இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நம்ம கிட்ட இருக்கு. அது ஃப்ரீ தான், ஆனா நீங்க இதுக்கப்புறமும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பை பண்ணுமா இல்ல போய் சில விஷயத்த. ஓ அதுக்கு என்ன, இப்போ ஃப்ரீ தானே, அதுவே நல்ல விஷயம் தான். இதனாலே அவனும் அங்க கிளிக் அடிக்க ஒரு பொருள் அங்க இருந்து வருது. இதுக்கு முன்னாடி அவன் மூஞ்சில ஏதோ ஒரு பேண்டேஜ் மாதிரி ஓட்டிருப்பான்ல, அதே மாதிரி இப்போ ஒரு பொருளும் கிடைச்சிருக்கு. அந்த பொருள் எத்தனை போய் அவனும் அந்த கேனன் மேல ஓட்டுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஃபேங்கு அவனுக்கு பார்த்தா அங்க ஒண்ணுமே புரியல. இவன் எப்படிதான் சரி பண்ண போறான், இவனுக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது, இவன் என்ன பண்ண போறான். நம்ம ஹீரோவும் அங்க ஓட்டிட்டு அங்க பார்த்தா சில பல சாங்கிய பாடுறான். இந்த சாங் கேட்க அவங்க பார்த்தா அங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் என்னப்பா சிரிக்கிறீங்க, இது சாண்டிங் மாதிரி, இது சொல்ல போனா ஒரு மேஜிக் பண்ற மாதிரி தான். இதுக்கப்புறம் அவனும் அங்க மேஜிக் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அங்க பாடினு இருக்க, திடீர்னு பார்த்தா அந்த பொருளும் இன்னும் சின்னதாயிடுது. இதை பார்த்தா அந்த பொண்ணுங்களும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏக்கூன் நீ பின்னாடி பாரு, பார்த்தா அந்த பொருளும் சின்னதாயிட்டு இருக்கு. ஏய் நீ என்னதுடா பண்ண. இதனாலே அவனும் ரொம்பவும் சோகமாயிடுறான். இன்னும் நீ அநியாயமா இப்படி என்ன அசிங்க பார்த்துட்டிய எல்லாரும் முன்னாடியும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவனும் சொல்றான், இந்த மாதிரி நீ எல்லாரையுமே சீட் பண்ணிட்ட, அப்படின்னா நீ இதோட பவரை நீ ப்ரூவ் பண்ணும் 300 வாட்டி இல்ல 3000 வாட்டி நீ ப்ரூவ் பண்ணும், அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், நான் உன்னை கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்றேன். இப்படி சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம சூ அங்க நிக்கிறா. கூன் ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேன். அது என்ன பிரச்சனை நம்மளுக்கு அதுக்கத்த ஒரு எபிசோட்ல தெரியும். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம கீழே லைக் பண்றேன். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வர எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.